ஊருக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. இன்னில இருந்து நீங்க பார்க்க போற எபிசோட் புதுச்சேரியில இருந்து. என்னங்க இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்கறதுக்கு தயாராயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம், யார் செஞ்சு காட்ட போறாங்க, எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. பல்கீஸ். பல்கீஸ். உங்களோட சொந்த ஊர் அது? சொந்த ஊர் பாலக்காடு, கேரளா ஸ்டேட்ல பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். அங்க பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து 15 வருஷம். பாலக்காடு பிடிக்குமா பாண்டிச்சேரி பிடிக்குமா? பாலக்காடு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அங்க பிறந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டிச்சேரியும் பிடிக்கும். பாண்டிச்சேரியும் பிடிக்கும். பாண்டிச்சேரியில என்ன ஸ்பெஷல் நீங்க பாக்குறீங்க? டூரிஸ்ட் பிளேஸ், அதே மாதிரி எஜுகேஷன் வந்து இங்க நல்லா இருக்கும். எஜுகேஷன் நல்லா இருக்கும். மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஜுகேஷன்ல ரொம்ப முன்னாடி இருப்பாங்க பாண்டிச்சேரியில. எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து எங்களுக்கு நீங்க என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு முட்டை பாலாடைங்கிற ஒரு டிஷ் தான் உங்களுக்கு. முட்டை பாலாடை. இது எந்த ஊரோட ஸ்பெஷல்? இது பாலக்காடுனுடைய ஸ்பெஷல். பாலக்காடுல என்ன ஸ்பெஷல் இது? பாலக்காடுலன்னா அந்த கல்யாணம் ஆன மறுநாள் மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டுல செஞ்சு கொடுக்கற டிஷ்ல இது ஒரு மெயினான ஒரு டிஷ். ஓ, பாரம்பரியமான ஒரு டிஷ். ஆமா, பாரம்பரியமான ஒரு டிஷ். கண்டிப்பா இது இருந்தாகணும். ஆமா, கண்டிப்பா இருந்தாகணும். இந்த டிஷ் இல்லைன்னா கோச்சுப்பாங்களா? இல்ல, இது கண்டிப்பா அதுல வைப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம், அதனால ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட் ஐட்டம் இருக்கும் அதுல. இந்த டிஷ் கண்டிப்பா இருக்கும் அது. முட்டை பாலாடை. முட்டை பாலாடை. இதோட ரெசிபி யாருக்கு கத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அம்மா கிட்ட இருந்து. ஓகேங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. முட்டை, மைதா, உப்பு, தேங்காய் தூவல், சர்க்கரை, சின்ன வெங்காயம், சோடா மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், எண்ணெய், சீரகம். நிஜமாவே ரொம்ப வித்தியாசமான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் ஐட்டமா எங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த முட்டை பாலாடை. இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்றத காமிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் மிக்ஸில போட்டு அடிச்சுக்கிறோம் நாங்க. சரி, இந்தா. வழக்கமா வெங்காயத்தை வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்ல போடவே மாட்டாங்கல்ல, நீங்க எப்படி சேர்க்கறீங்க? இது ஒரு குளிர்ச்சியான டிஷ்ஷா இருக்குது. இது வெங்காயங்கிறது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, அதே நேரத்துல ஜீரமும் குளிர்ச்சியானது. அதுக்காக தான் இந்த குளிர்ச்சியை உண்டாக்குறதுக்காக சேர்க்கறீங்க. ஓகே, இப்போ அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிக்கலாம். தண்ணி எல்லாம் அதுல ஊத்த வேண்டாம்? இல்ல, வேணாம். நம்ம முட்டை போடுறோம் இல்லீங்களா, அதனால தண்ணி வேணாம். முதல்ல இந்த வெங்காயத்துல இருந்தே சாறு இறங்கும். ஆமா, அதனால தண்ணி ஊத்த வேணாம். சரி. நல்ல சாஃப்டா அரைச்சுக்கணும் இல்லையா? அரைச்சிட்டு இதுல முட்டை சேர்க்கணும். முட்டை எவ்வளவு முட்டை இப்ப போடணும்? முட்டை ஒரு 2 போட்டுக்கலாம். இப்ப முட்டை நல்லா அடிச்சிட்டோம். இது இப்ப மைதா போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். மைதாவை வந்து இந்த கலவையோட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, மைதா ஆட் பண்றோம் இதுல. சரி, ஏதாவது கணக்கு இருக்கா 2 முட்டைக்கு இவ்வளவு மைதா எடுக்கணும் அப்படின்னு? நம்ம 1/4 கிலோ எல்லாம் ஆச்சுன்னா 2 முட்டை போதும். சரி. மஞ்சத்தூள் இவ்வளவு போடலாமா? போடுங்க. இது கொஞ்சம் கூட போடுங்க, கலருக்காக தான் மஞ்சத்தூள். சோடா மாவு போதும். சால்ட், லேசா போட்டா போதுமா? கொஞ்சமா போதும், ஏன்னா நம்ம சுகர் தானே ஆட் பண்ண போறோம். ஆமா, போதும். இதுல கொஞ்சம் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணுவோம்.
எதுக்குன்னா மைதா வந்து வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமா அரிசி மாவு நம்ம இதுல ஆட் பண்றோம். சரி. இப்ப இதுல வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ப மாவு பக்குவத்துக்கு இத ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, கெட்டியாவும் இருக்க கூடாது. அதாவது அந்த வாணலியில ஊத்தும் போது அப்படி நம்ம அந்த மாதிரி ஆப்பம் அது வர மாதிரி வரணும். சரி. இதுல இப்ப கட்டியா இருக்குது இல்லீங்களா, அதனால தண்ணி ஊத்தணும். கட்டை இல்லாம கரைச்சுக்கணும். போதும். கொஞ்சம் கூடி தண்ணி ஆட் பண்ணிக்கலாமே. ஓகே ஓகே. இப்போ இந்த மாவு ரெடி. அடுத்தது என்ன ஆட் பண்ணனும்? அடுத்தது வந்து தேங்காய் துருவலையும் சர்க்கரையும் பூரண மாதிரி செய்யணும். சரி. இப்ப தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் எவ்வளவு வேணாலும் போடலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி, டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் போடலாம். சர்க்கரை இதுல ஆட் பண்றோம். இப்ப எவ்வளவு தேங்காய்க்கு எவ்வளவு சர்க்கரைன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அப்படி எல்லாம் கணக்கு இல்ல, நம்மளுடைய டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி. நம்ம இஷ்டம் தான். நம்ம இஷ்டம் தான். வீட்ல எல்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா சர்க்கரை கம்மி பண்ணிக்கலாம். இல்ல பசங்களா கொஞ்சம் சர்க்கரை அதிகமா சாப்பிடுவாங்க, அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். சரி. இதை மிக்ஸ் பண்ணிக்கிறப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, இது மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறும். அந்த சர்க்கரை வந்து தேங்காயோட மிக்ஸ் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம இத நம்ம சுட்டு அத பூரணத்தை நடுவுல வச்சு செய்ய போறோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தேங்காயும் சர்க்கரையும் நல்லா ஊறியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது இந்த மாவு எடுத்து இதுல ஆப்ப மாதிரி நம்ம சுடணும். ஓகே. அப்ப அடுப்பு பத்த வச்சுப்போமா? ஓகே. எண்ணெய் விடணும். எண்ணெய் விடணும். சட்டி சூடாயிடுச்சு சார். இப்போ ஊத்தலாம் இல்லையா? இப்போ மாவு ஊத்தலாம். எவ்வளவு நேரம் ஆகும் இது வந்து நல்ல குக் ஆகிறதுக்கு? ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. 5 மினிட்ஸ்ல ஆயிடும். ஒரே சைடு தான் நம்ம வேக வைக்க போறோம். திருப்பி எல்லாம் நம்ம போட மாட்டோம். அப்படியா? ஆமா ஆமா, ஒரே சைடு தான். ஆப்பத்துக்கு என்ன ப்ரொசீஜரோ அதுதான் நம்ம இதுல. அதேதான் இது. ஆமா. ஓகே. அப்படியே மூடி வச்சிரணும். மத்தபடி உங்களுக்கு என்னென்ன டிஷஸ் நல்லா தெரியும்? நான்வெஜ் எல்லாம் நல்லா சமைப்பேன். நான்வெஜ்ல என்ன? பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்ல வேற என்னலாம் தெரியும்? இந்த மாதிரினா இலையடை, அப்புறம் சக்கை யூஸ் பண்ணி பலாப்பழம் அதை யூஸ் பண்ணி பிரதமன் அதெல்லாம் கேரளா ஸ்டைல் எல்லாமே நல்லா தெரியும். ஓகே ஓகே. ஆயிடுச்சா இது? ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மாவு தன்மை போயிடுச்சு. சரி, எடுத்துடலாம். இந்த ஸ்மெல்லே அருமையா இருக்கே. எதனாலன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி இருக்குது. வெங்காயம் சீரகத்தோட ஸ்மெல். ஓகே. இப்போ வந்து இந்த பூரணத்தை நம்ம இத வைக்க போறோம். இத அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட இந்த முட்டை பாலாடை ரெடி. பிரமாதமான டிஃப்ரெண்டான முட்டை பாலாடை நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிஜமா வண்டர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஸ்மெல் வண்டர்ஃபுல்லா இருக்கு. உள்ள சாப்பிடும் போது இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ரெசிபி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். தேங்க்யூ. ஓகேங்க, முட்டை பாலாடை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கேப். முட்டை பாலாடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சீரகத்தை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இதை அரைச்சதுக்கு அப்புறம் 2 முட்டை இதோட ஆட் பண்ணி மிக்சியில போட்டு இந்த கலவையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மைதா மாவு அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் அதோட ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு சோடா மாவு அதோட ஆட் பண்ணுங்க. அரிசி மாவு அதோட ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தண்ணியோட சேர்த்து ஆப்பத்துக்கு நம்ம எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சக்கரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊற விடுங்க. இது ஊறினதுக்கு அப்புறம் ஒரு ஆப்பச்சட்டி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெயை போடுங்க. எண்ணெய் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை மைதா கலவையை வந்து லேசா ஆப்பம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி மூடியை போட்டு மூடி அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்மளோட தேங்காய் பூவும் சக்கரையும் எடுத்து சென்டர்ல பிளேஸ் பண்ணி ரோல் பண்ணி நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட முட்டை பாலாடை ரெடிங்க. அவல் பொரி